வாழ்வை வாழவே வாழா என் வாழ்வை வாழவே ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மிக முக்கியமாக கடுமையாக உழைக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய வணக்கத்தை கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது மோடி ஐயா வந்தனால 125 நாள் தான் சொல்லணும். இன்னைக்கு இது 125 நாள் திட்டம் மோடி ஐயா பெயரில் அவர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லா தலைவர்களும் இங்கே வந்திருக்கிறாங்க. தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்கள், பீகார் மாநிலத்தை சார்ந்தவங்க, 5 முறை எம்எல்ஏவா இருக்கிறவங்க, நிறைய ஏழை மக்களோடு தொடர்ந்து பணிபுரிந்து எம்எல்ஏவா அந்த பகுதியில் இருக்கிறவங்க. இங்கே வரும்பொழுது உங்களை பார்க்கணும், பேசணும், தமிழ்நாட்டில் கிராமத்துக்கு போகணும், கிராமத்து மக்களை சந்திக்கணும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய பயனாளிகளை பார்க்கணும், அவங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் இருந்தால் கூட கேட்கணும் என்பதற்காக வந்திருக்கிறாங்க. நம்முடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அண்ணன் திருநெல்வேலி பகுதி எம்எல்ஏ, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் வந்திருக்கிறாங்க. வானத்தேக்கா இங்க இருக்கிறாங்க. நம்ம கோயம்புத்தூர் எம்எல்ஏ உங்களுக்கு தெரியும், தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா வந்திருக்கிறாங்க. ப்ரொஃபசர் ஐயா இந்த உள்ளூர்காரர் கனகசபாபதி வந்திருக்கிறாங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் இந்த பகுதி நம்ம அண்ணன் எப்போ உங்களோட இருக்க அவங்க இருக்கிறாங்க. எல்லா தலைவர்கள் இருக்கிறாங்க. நம்ம அகில இந்திய பொறுப்பாளர்கள், மிக முக்கியமா நம்ம பஞ்சாயத்து தலைவர் அண்ணன் ஒரு பெரிய வரவேற்போடு நம்முடைய தலைவர் இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. விவசாய அணி தலைவர் ஜி கே நாகராஜ் அண்ணன், எல்லோருமே உங்களுக்காகத்தான் வந்திருக்கோம். அதனால் நாம் உங்களுக்கு முக்கியமா சொல்றதுங்கம்மா, இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இன்னைக்கு 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 20 ஆண்டுகளா இருக்கு. இன்னைக்கு 20வது ஆண்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். பிரதமர் அவர்கள் இன்னும் இதை மேம்படுத்தி அடுத்த கட்டக்கு எடுத்துட்டு போறாங்க. 20 வருஷம் திட்டம் இருக்குன்னா நம்ம அடுத்து எடுத்துட்டு போகணும். பழைய அம்பாசிடர் கார் இருக்குதுனாங்கம்மா, அது கொஞ்சம் டிங்கரிங் பார்த்து பட்டி பார்த்து அந்த காரை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா அருமையா பண்ணணும். அந்த மாதிரி இந்த திட்டத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நான் நிறைய இடத்துல என்ன சொல்றீங்க, எனக்கு 100 நாள் வேலை வாய்ப்பே கிடைக்க மாட்டேது, 70 நாள் தான் கிடைக்குது, 60 நாள் தான் கிடைக்குது, 40 நாள் தான் கிடைக்குதுங்கிறீங்க. அதனால பிரதமர் இன்னைக்கு உறுதியா உங்களுக்கு 125 நாள் கிடைக்கணும் அப்படிங்கறக்காக 125 கொண்டு போயிட்டார். ரெண்டாவது நம்முடைய ப்ரொஃபசர் ஐயா கனகசபாபதியை சொன்னாங்க, குறிப்பா உங்களுக்கு சம்பளம் டக்குன்னு வந்துடணும், ஒரு வாரத்துக்குள்ள வந்துடணும், டிலே பண்ணா 14 நாளுக்குள்ள அக்கௌண்ட்ல போட்டுட்டணும், இடையில யாருமே பணத்தை எதுக்கும் பிடிக்க கூடாது, அதெல்லாம் சொன்னாங்க. இதுல மிக முக்கியமான இன்னொரு அருமையான திட்டங்கம்மா, இப்ப நம்ம பஞ்சாயத்து தலைவர் ஐயா இருக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்துல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நீங்க பேரை கொடுத்துறீங்க. அக்கா இருக்கிறாங்க, முன்னறிக்கையில் இருக்கக்கூடிய அக்கா தான் உங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு திட்டத்துக்குள்ள கொண்டு வர அக்கா நான் நினைக்கிறேன். அக்கா முன்னறிக்கையில் இருக்கிறாங்க. இந்த அக்கா மூலமா பஞ்சாயத்து தலைவருக்கு நீங்க சொல்லிடுறீங்க, அண்ணா நாங்கெல்லாம் 100 வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு தயாரா இருக்கிறோம், 125 நாள் தயாரா இருக்கிறோம்னு சொல்றீங்க. உங்களுக்கு வேலை கொடுக்க முடியல. இந்த பஞ்சாயத்துல நீங்க வேலை கேட்கறீங்க, ஆனா இந்த பஞ்சாயத்து உங்களுக்கு வேலை கொடுக்க முடியலனா மோடி ஐயன் திட்டத்துல ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. 15 நாளுக்குள்ள நீங்க வேலைக்கு தயாராக இருந்தும் நாங்கள் வேலை கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வேலை இல்லாத ஊதியத்தை கொடுக்கணும் அப்படின்னு, அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ். இது உலகத்துல ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்முடைய நாட்டில் இதெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கு பாருங்க. இல்ல ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள்ல இருக்கிறது 15 நாளுக்குள்ள உங்களுக்கு வேலை கொடுக்க முடியலனா உங்களுக்கு வேலை இல்லாததற்கான ஒரு ஊதியத்தை கொடுக்கணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ். அதையும் இதை நம்முடைய மோடி ஐயா அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக இது ஒரு அற்புதமான திட்டம். இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள் இருக்குதுங்கம்மா. உத்தரப்பிரதேசம் 23 கோடி பேர், நம்ம 8.5 கோடி தான் இருக்கிறோம். அவங்க 23 கோடி பேர், நம்மளை விட 3 மடங்கு அதிகம். ஆனா கடந்த 4 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா யூபிக்கு மோடி ஐயா கொடுத்த பணத்தை விட தமிழ்நாட்டுக்கு தான் அதிக பணம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பொறுத்தவரை இந்தியாவில் மாநிலங்கள்ல அதிகப்படியான பணம் கொடுத்ததே நம்முடைய தமிழ்நாடு தான். தாய்மார்களுக்கு, மகளிருக்கு, எல்லாருக்கும் கொடுக்கணும்னு மோடி ஐயா தெளிவா இருக்கிறாங்க. அதனால யாராச்சும் பொய் பிரச்சாரம் சொன்னால் நம்ம நம்ப வேண்டாம். நாங்கெல்லாம் இருக்கோம், நீங்க கேளுங்க. எதா இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். அதே நேரத்தில் நீங்களும் ஆரோக்கியமா இருக்கணும், நீங்களும் பாதுகாப்பா இருக்கணும். வேலை செஞ்சு நிறைய வயதானவர்கள் இருக்கிறீங்க, சரியான நேரத்துக்கு ஊதியம் வரணும். குழந்தைங்களாம் வேற இடத்துல இருப்பாங்க, உள்ளூர்ல தான் வேலை செய்ய முடியும். அதனால இது எல்லாம் மனசுல வச்சு மோடி ஐயா இருக்காங்க. நம்முடைய தேசிய செயல் தலைவர் அவங்களே அங்கிருந்து வந்திருக்கிறாங்க. டெல்லியிலிருந்து வந்து உங்களை பார்க்க வேண்டும் என்று அச்சங்குளம் இந்த பஞ்சாயத்துக்கு உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கிறாங்க. எப்பொழுதும் உங்களோடு மோடி அவர்கள் இருப்பார்கள். ஏன்னா மோடி அவங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை போல நீங்க பாத்துக்கங்க. அதனால எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. அதே நேரத்துல இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல பேரை மாத்திட்டாங்க, அதை மாத்திட்டாங்கல்ல சில பேர் சொல்றாங்க இல்லைங்களா, அம்மா சொல்றாங்கல்ல. மோடி ஐயா என்ன பேர் மாத்தி இருக்கிறாங்க, வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கான 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வளர்ச்சி அடைந்த பாரதம்னு பேரை வச்சிருக்கிறாங்க. பாரதம் என்பது வளர்ச்சி அடையணும், பாரதம் என்பது ஏழைகளை இருக்கக்கூடாது என்பதற்காக
வளர்ச்சி அடைந்த பாரதம், விக்ஷித் பாரத் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. காந்தி ஐயா பேர்ல எல்லா இடத்துலயும் காந்தி ஐயா இருக்கிறாங்க. அதை வச்சு ரெண்டு எதிர்கட்சிக்காரங்க தேவையெல்லாம் பொருள் எல்லாம் கிளப்புறாங்க. அதெல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இல்லைங்களாங்க அம்மா. அதெல்லாம் நீங்க யாரும் நம்பவும் போறது இல்லை. அதனால் எப்பொழுதுமே உங்களோடு இருப்போம். நீங்க நல்லா இருக்கணும். நீங்க எப்பொழுதுமே மோடி ஐயா கூட இருக்கணும், பிரதமரோடு. நம்ம பஞ்சாயத்து அண்ணா அற்புதமான தலைவர் பாருங்க. இப்பதான் நிதின் கட்கரி ஐயாட்ட சொல்லி இந்த ஊருக்கு ஒரு பாலத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு பாலத்தை வாங்கிட்டு வந்து இப்பதான் லெட்டர் எல்லாம் காமிச்சாங்க. நிதின் கட்கரி அவர்கள் நம்முடைய மத்திய அமைச்சர் ஒரு பாலம் இந்த ஊருக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்பதான் நம்ம மாநில தலைவர் ஐயாட்ட சொன்னாங்க. அதனால எப்பொழுதுமே மோடி ஐயா உங்களோடு இருப்பாங்க. தமிழகத்துல உங்களுக்கு தெரியும், நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் இபிஎஸ் உங்களுக்கு தெரியும், 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தாங்க. அந்த மொத்த குழுவும் எப்பொழுதும் உங்களோடு இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம். அதனால எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்லி நேரடியாக அடுத்து பேச இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இந்த மைக் கொடுத்துருங்கம்மா. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி.